வணக்கம். இன்றைக்கி நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் லிக்யூட் ட்ராப் மாடல் அப்புறம் செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா இந்த ரெண்டு டாப்பிக்கையும் பற்றி முழுக்காக பார்க்கலாம். இதில் இந்த செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, வைசாகர் செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒன்று. அதில் அந்த மாஸ் ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலாவில் அது எந்தெந்த எனர்ஜியால் கன்ஸ்ட்ரக்ட் ஆனது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் இந்த சர்ஃபேஸ் எனர்ஜி, வால்யூம் எனர்ஜி, பேரிட்டி, இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாமே நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரைட்டா, மறக்காமல் என்ன பண்ணுவோம், லைக் பண்ணி விடுங்க. ரைட்டா, சரி. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். The exact nature of the forces acting in the nucleus is unknown. Hence, the nuclear models are help to investigate and theoretical predictions of its properties. அப்போ நமக்கு என்ன தெரியும், ஜென்ரலாக ஒரு ஆட்டம் இருக்குது. ஆட்டத்துக்குள்ளே இருக்குது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி எலக்ட்ரான் க்ளவுட் இருக்குது. ரைட்டா, அப்போ அந்த நியூக்ளியஸ் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதுக்கு உள்ளே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இன்டர் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டும் தியரிட்டிக்கல் ப்ரெடிக்ஷனும் சேமாக இருந்தால் தான் அது எக்ஸாக்டாக நல்லா கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம். நம்ம அந்தளவுக்கு ஆட்டம் லெவலில் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட் லெவலில் ப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் கடினம். அதை என்ன பண்ணலாம், தியரிட்டிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணணும். ரைட்டா, அது என்ன போட்டிருக்கு, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், எக்ஸாக்ட் நேச்சர் ஆஃப் தி ஃபோர்ஸ் என்ன நமக்கு தெரியாது, அதை டெரைவ் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காண்டி, ஆராய்ச்சி பண்ணணுங்கிறதுக்காண்டி தியரிட்டிக்கலாக ப்ரிடிக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிங்கிறது தியரிட்டிக்கலாக கொண்டு வராங்க. அப்படி இந்த தியரிட்டிக்கலாக கொண்டு வரதுக்கு எந்தெந்த அந்த நியூக்ளியஸ் மேலே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் தியரிட்டிக்கலாக கொண்டு வராங்க பார்த்தீங்களா. அதுக்கு சில மாடல்ஸை எடுத்துக்கிறாங்க. அது என்னென்ன மாடல்ஸ் அப்படிங்கிறத நான் கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், என்னென்னு பாருங்கள். சச் மாடல்ஸ் மே பி பேஸ்ட் ஆன் தி அனாலஜி ஆஃப் நியூக்ளியஸ். அப்போ அந்த நம்ம எடுத்துக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸை ஒத்து இருக்கணும். பட் ரிசம்பிள்ஸ் தி நியூக்ளியஸ். பாருங்கள், தேர் ஆர் சம் பேசிக் நியூக்ளியர் மாடல்ஸ் டு எக்ஸ்பிளைன் த நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டிஸ். அது என்னென்ன மாடல்னு பாருங்கள். லிக்யூட் ட்ராப் மாடல், ஷெல் மாடல் அண்டு கலெக்டிவ் மாடல், அப்படியே ஒரு 3 மாடல் இருக்குது. ரைட்டா, அப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லிக்யூட் ட்ராப் மாடல். ரைட்டா, அது என்ன அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம். த லிக்யூட் ட்ராப் மாடல் ஃபர்ஸ்ட் கவனிங்க. In this model, the forces acting on the nucleus is compared to the liquid drop. This model was proposed by Niels Bohr. He found some similarities of nucleus to the water. His assumption as இதில் இந்த ஃபஸ்ட்டு இந்த லிக்யூட் ட்ராப் மாடல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு யார் அசம்ஷன் பண்ணுறாங்க, யார் டெரைவ் பண்ணுறாங்க, அதை கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா, தட் இஸ் நீல்ஸ் போர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சயின்டிஸ்ட் பேர்லாம் இது சம்மந்தப்பட்டமாக தான் கேட்குறாங்க. ரைட்டா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் கூட இது நிறைய மெம்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரைட்டா, அதனால் இந்த நீல்ஸ் போர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட்டா, அப்போ இந்த மாடல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அந்த நியூக்ளியஸ் கம்பேர்ட் டு தி லிக்யூட். ரைட்டா, அப்போ ஒரு லிக்யூடோட கம்பேர் பண்ணுறாங்க. ரைட்டா, அவர் என்னென்ன அசம்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அந்த லிக்யூட் ட்ராப்பையும் நியூக்ளியஸையும் கம்பேர் பண்ணுறாரு. அது என்னென்ன அசம்ஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Symmetrical surface tension forces acting on the liquid drop. Similarly, potential barrier at the surface of the nucleus. ரைட்டா, அப்போ சிமெண்ட் நம்ம வழக்கமாக நம்ம ஒரு பேசிக்ஸ் நமக்கு தெரியும். மழை துளி இருக்குது பார்த்தீங்களா, ஆனதுலேருந்து விழுகும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்பெரிக்கல் ஷேப்டு அப்படின்னு நம்ம நிறைய தடவை படிச்சிருப்போம். ரைட்டா, அதுக்கு டியூ டு தி சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் தி அந்த மாலிகுல்ஸ். ரைட்டா, அந்த வாட்டர் மாலிகுலுக்கு மேலே ஏற்படக்கூடிய ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன். ரைட்டா, அதே மாதிரி தான் வாட்டர் டாப் மாலிகுல் மேலே எப்படி சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்ட் ஆகி அது ஸ்பெரிக்கல் ஷேப்பில் நிலைநாட்டுதோ, அதே இந்த சிமிலர் பொட்டன்ஷியல் பேரியர், அதாவது சிமிலராக பொட்டன்ஷியல் பேரியர் ஆக்டிங் ஆன் தி சர்ஃபேஸ். ரைட்டா, அப்போ அந்த நியூக்ளியஸ் மேலே என்னது ஆக்ட் ஆகுது, தட் இஸ் பொட்டன்ஷியல் பேரியர். ரைட்டா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். த டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இட்ஸ் வால்யூம். ரைட்டா, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ஆர் ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸஸ். திஸ் லீட் டு சேச்சுரேஷன் இன் தி நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான். ரைட்டா, அப்போ நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ஆர் தி ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ். ரைட்டா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரேஞ்ச் ஆஃப் தி நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த ஃபோர்ஸோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஒன்று. ரைட்டா, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். திஸ் லீட்ஸ் டு சேச்சுரேஷன் தி நியூக்ளியர் ஃபோர்ஸ். ரைட்டா, இட்ஸ் லீட்ஸ் டுனா இது எதுக்கு வழிவகுத்துன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சேச்சுரேஷன் இன் தி நியூக்ளியர் ஃபோர்ஸஸ். ரைட்டா, இட்ஸ் அ மேக்ஸிமம். அடுத்த மேக்ஸிமம் தான் சேச்சுரேஷன் டிமாண்ட், தட் இஸ் எ மேக்ஸிமம் ஃபோர்ஸ். ரைட்டா, அப்புறம் வேறு என்ன கொடுக்கும் பாருங்கள். தட் இஸ் எ கான்ஸ்டன்ட் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியர். நியூக்ளியர் என்ன வச்சுருக்கோம், தட் இஸ் ஏ ப்ரோட்டான் அண்டு நியூட்ரான் இஸ் நத்திங் பட் நியூக்ளியான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த நியூக்ளியனுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த பைண்டிங் எனர்ஜி என்ன வச்சுருக்கோம், இட் மெயின்டைன் ஏ கான்ஸ்டன்ட் ஒன். ரைட்டா, சரி. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள்.
when energy is supplied to nucleus by bombarding it with a nuclear projectile, a compound nucleus formed and it emits nuclear radiations. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம ஆல்ரெடி தெரியும் ஃபிஷன் ஃபியூசன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம். அப்போ ஒரு ஆட்டம் ஒரு ஆட்டத்தை வந்து என்ன பண்ணுறோம், பம்பார்ட் பண்ணுறோம் வித் புரோட்டானோ நியூட்ரானோ ஸ்லோ நியூட்ரான் whatever it is, இது வேணுமா என்ன பண்ணிக்கலாம். அதை வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஒரு ஆட்டத்து மேலே என்ன பண்ணுறோம், பம்பார்ட் பண்ணுறோம். ரைட்டா, ஆட்டத்து மேலே பம்பார்ட் பண்ணுறோம்னா என்ன மீனிங் அப்படின்னா, தட் இஸ் என்ன சொல்கிறோம், வழக்கமாக மாஸ் நம்பர் இருக்கும், அட்டாமிக் நம்பர் இருக்கும். ரைட்டா, அப்போ வந்து உதாரணத்துக்கு ப்ரோட்டான் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஒன். அதனால் இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்களா, அதனால் என்ன கிடைக்கும், நமக்கு வந்து சம் ரேடியேஷன்ஸ் கிடைக்கும். அந்த ரேடியேஷன்ஸ் அதிகப்படி லாஸ் ஆஃப் எனர்ஜி. ரைட்டா, அப்போ இந்த பேரண்ட் நியூக்ளியர் அண்ட் டாட்டர் நியூக்ளியர் பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த ரெண்டுக்குமே உள்ள மாஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் என்டையர் நியூக்ளியர் ப்ராசஸில் என்னது, the mass is a constant one. ரைட்டா, ஆனால் the energy is converted into energy. ரைட்டா, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். when a drop of liquid is allowed to oscillate, it breaks up into similar drops of equal size. This process is same the nuclear fission. ரைட்டா, இப்போ ஒரு லிக்விடை வந்து நம்ம ஆசிலேட் பண்ணுறோம் அப்படின்னா, வைப்ரேட் பண்ண வைக்கிறோம்னா என்ன ஆகும், இட் பிரேக்ஸ் அப். ரைட்டா, ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு அது மேலே நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்களேன், அப்படியே வைப்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சின்னதாக அப்படியே பிரிஞ்சு வரும். நீங்கள் வீடியோலாம் நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்பீக்கர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லோ பாஸ் வச்சு நம்ம வந்து சவுண்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வைப்ரேட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸை வந்து நம்ம வந்து ஆசிலேட் பண்ணும்போது இட் இஸ் வைப்ரேட்டிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிரேக்ஸ் அப். அதாவது நியூக்ளியஸ் வந்து நியூக்ளியன்ஸாக கன்வெர்ட் ஆகிரும். ரைட்டா, அண்ட் இது இஸ் கால்ஸ் நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ். ரைட்டா, அப்படியே வந்து இது பிரிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அந்த நீல்ஸ் போர் அசம்ஷன் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ தான் என்ன பண்ணுறாரு, ஒரு செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா அப்படிங்கிறத வந்து யார் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க பாருங்கள். பாயிண்ட்டை பாருங்கள். சிவி வைசாகர் ப்ரப்போஸ்ட் தி ஃபாலோயிங் செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா ஃபார் தி பைண்டிங் எனர்ஜி இன் மெகா எலக்ட்ரான் வோல்ட் இஸ் கிவன் பை. ரைட்டா, அப்போ ஃபார்முலா பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. பைண்டிங் எனர்ஜி is equal to AVA minus AS A power 2/3 minus AC Z into Z minus 1 by A power 1/3 minus AA A minus 2Z power 2 by A plus or minus AP by A power 3/4. ரைட்டா, இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, இதில் அந்த ஒரு சஃபிக்ஸ் கொடுத்து நிறைய டைம்ஸ் ஏன்னு எழுதிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஏ, அதெல்லாம் என்னென்னு கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்போ அந்த ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏவி அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் வால்யூம் எனர்ஜி டேர்ம். நெக்ஸ்ட்டு ஏஎஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏஎஸ் இஸ் நத்திங் பட் சர்ஃபேஸ் எனர்ஜி டேர்ம். ரைட்டா, ஏசி அப்படின்னா கூலும் எனர்ஜி டேர்ம், ஏஏ அப்படின்னா அசிமெட்ரிக் எனர்ஜி டேர்ம், ஏபி அப்படின்னா பேரிட்டி டேர்ம். ரைட்டா, சரி, இப்போ இந்த 5 பாயிண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, வால்யூம், சர்ஃபேஸ், கூலும், அசிமெட்ரிக் அண்ட் பேரிட்டி. இதில் இந்த 5 டேர்மே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது என்னென்ன டேர்ம், அதற்கான வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கவனிங்க, வால்யூம் எனர்ஜி டேர்ம். இந்த வால்யூம் எனர்ஜி டேர்முக்கான டெஃபினேஷன் பாருங்கள். இன் எ லிக்யூட் ட்ராப் இன் விச் ஈச் மாலிகூல் இன்ட்ராக்ட்ஸ் ஒன்லி வித் இட்ஸ் நெய்பர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நெய்பரிங் நியூக்ளியஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஓவரால் சைஸ் ஆஃப் தி லிக்யூட் ட்ராப். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். த பைண்டிங் எனர்ஜி ஆஃப் லிக்யூட் ட்ராப் பி இஸ் ஈக்குவல் டு LMN. ரைட்டா, அப்போ அதில் எல் என்னென்னு பாருங்கள், லேட்டன் ஹீட் ஆஃப் லிக்யூட், எம்ங்கிறது மாஸ் ஆஃப் ஈச் மாலிக்யூல், என்னங்கிறது நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், தென் த வால்யூம் எனர்ஜி டேர்ம் இஸ் பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு AVA. நெக்ஸ்ட் இதில் ஏவி என்ன சொல்லியிருக்கோம், தட் இஸ் ஏ வால்யூம் கோஎஃபிஷியன்ட், அது வால்யூம் எனர்ஜி டேர்ம். ரைட்டா, அந்த வால்யூம் எனர்ஜி டேர்ம்னா அந்த ஏவி அண்டு ஏவையும் சேர்த்து வரும். ரைட்டா, அப்போ அந்த ஏவி அப்படிங்கிறது தட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஒன், வால்யூம் எனர்ஜி கோஎஃபிஷியன்ட். ரைட்டா, அதோட வேல்யூ பாருங்கள் 14.1 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ரைட்டா, ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம ஆல்ரெடி நினச்சிக்கோம், தட் இஸ் டென்சிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி வால்யூம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ரைட்டா, அப்போ இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வால்யூம். ரைட்டா, சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், சர்ஃபேஸ் எனர்ஜி டேர்ம். ஆல் த சர்ஃபேஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் தேர் ஆர் nucleus which are not surrounded by all sides. Consequently, these surface nucleons are not bound as tightly as the nucleons in the interior and hence binding energy is less. Surface area of nucleus 4 pi r squared into a power 2/3. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 4 pi r squared தான் நமக்கு படிச்சிருப்போம். அதில் என்ன பண்ணுறோம், r squaredக்கு பதிலாக என்ன நமக்கு என்ன தெரியும், அந்த நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன படிச்சிருக்கோம், r = r0 into a power 2/3. ரைட்டா, ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ரைட்டா, அதை வந்து இங்கே புட் பண்ணியிருக்கோம். ரைட்டா, அதனால் ஒன்றும் இந்த ஃபார்முலா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஸோ த நம்பர் ஆஃப் நியூக்ளியன்ஸ் வித் ஃபியூவர் தேன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெய்பர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு a power 2/3. ரைட்டா,
தென் த பைண்டிங் எனர்ஜி பாருங்கள் மைனஸ் ஏஎஸ் ஏ பவர் 2/3 இல்லை ஏஎஸ் என்னது தட் இஸ் சர்ஃபேஸ் எனர்ஜி கோஎஃபிஷியன்ட் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ரைட்டா. அதற்கான பிக்சர் நான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ அந்த சர்ஃபேஸ் எனர்ஜி டைம் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுல்ஸ் அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல் பார்த்தீங்கன்னா அப்படியே மற்ற அந்த கார்னரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதோட நெய்பர்ஸோட மட்டும்தான் வந்து இன்ட்ராக்ட் ஆகும். ஆனால் உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டமோ மாலிகுல்ஸோட வந்து இன்ட்ராக்ட் ஆகும் ரைட்டா லிக்விட் ட்ராப்பில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் த சர்ஃபேஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் தேர் ஆர் நியூக்ளியன்ஸ் விச் ஆர் நாட் சரௌண்டட் பை ஆல் சைட்ஸ் ரைட்டா. அப்போ சர்ஃபேஸ் மேலே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சென்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சென்டரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸுமே வந்து மாலிகுல்ஸும் ஆட்டம்ஸும் வந்து சரௌண்ட் ஆகிருக்கும். ஆனால் சர்ஃபேஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே உள்ள சைடில் மட்டும்தான் இருக்குமே தவிர மேலே உள்ள சைட்ஸில் இருக்காது. அதான் இங்கே மென்ஷன் பண்ணிக்காங்க ரைட்டா. அப்போ கன்சிக்வென்ட்லி தி சர்ஃபேஸ் ஆஃப் தி நியூக்ளியன்ஸ் ஆர் நாட் பவுண்ட் எஸ் டைட்லி எஸ் த நியூக்ளியன்ஸ் தென் த இன்டீரியர் ஆஃப் தி ஹென்ஸ் த பைண்டிங் எனர்ஜி லெஸ் ரைட்டா. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியன்ஸில் இருக்கக்கூடிய பைண்டிங் எனர்ஜி ஹையாக இருக்கும், சர்ஃபேஸில் இருக்கும்போது என்னது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், அதாவது குறைஞ்சி இருக்கும் அப்படிங்கிறது மீனிங் ரைட்டா. நெக்ஸ்ட்டு கூலிங் எனர்ஜி டேர்ம் பாருங்கள். த எலக்ட்ரிக் ரிப்பல்ஷன் பிட்வீன் ஈச் பேர் ஆஃப் புரோட்டான் இன் எ நியூக்ளியஸ் also contributes towards decreasing its binding energy. Then the potential energy of the proton is given by V is equal to E squared by 4 pi epsilon naught ஆர் ரைட்டா. அதில் வந்து எப்சிலான் போட்டிருக்கோம், எப்சிலான் நாட்னு மாற்றிக்கோங்க ரைட்டா. இது வந்து நமக்கு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் ரைட்டா. பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது V is equal to E squared by 4 pi epsilon naught r squared ரைட்டா. அதை என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த பேர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படின்னா பேர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் என்னது தட் இஸ் 2 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. அப்போ அதுக்கான எனர்ஜி பாருங்கள் தட் இஸ் Z into Z minus 1/2 ரைட்டா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ரெண்டுமே என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள். பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு E squared by 4 pi epsilon naught r into Z minus 1/2 ரைட்டா. நெக்ஸ்ட்டு therefore the binding energy இதை சிம்பிளிஃபை பண்ண நான் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் பாருங்கள். பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏசி Z into Z minus 1/A power 1/3 ரைட்டா. இதில் ஏசிங்கிறது என்னது தட் இஸ் எ கூலிங் எனர்ஜி கோஎஃபிஷியன்ட். அதற்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 595 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ரைட்டா. 595 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ரைட்டா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்ஸில் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. நான் அத்தனை டைமே எழுத முடியாது அதனால தான் பார்த்தீங்கன்னா சில இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ரைட்டா. நான் உங்களுக்கு வந்து முடிஞ்சால் என்ன பண்ணுறேன் புக்ஸ் சென்ட் பண்ண பார்க்குறேன் ரைட்டா. ஏன்னா வந்து நம்ம எல்லா புக்ஸுமே அவைலபிளாக இருந்தால் தான் நம்ம சென்ட் பண்ண முடியும் ரைட்டா. நம்ம ஓனாக வந்து எடுத்து சென்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால் இருந்தால் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ரைட்டா. சரி, அப்போ இந்த கூலிங் எனர்ஜி டேர்ம், சர்ஃபேஸ் எனர்ஜி டேர்ம், வால்யூம் எனர்ஜி டேர்ம் இந்த மூணே சேர்த்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து எழுதியிருக்கும் ரைட்டா. இது வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எழுதக்கூடிய ஒரு மெத்தட் ரைட்டா. நெக்ஸ்ட் பாயிண்ட்டை பாருங்கள். கரெக்ஷன் டு தி ஃபார்முலா. அப்போ அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லிக்கும் பார்த்தீங்களா. அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்கள். பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் டு வால்யூம் எனர்ஜி டைம் இருக்குது, சர்ஃபேஸ் எனர்ஜி, கூலிங் எனர்ஜி இந்த 3 இருக்குது. அப்போ அதில் வந்து சில கரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. என்ன கரெக்ஷன் பாருங்கள். தட் இஸ் இந்த above binding energy formula can be improved by the taking into 2 defects that do not fit into the simple liquid drop model but which makes sense in terms of nuclear model that provides nuclear energy levels. This includes 2 effects. அப்போ சும்மா அசம்ஷன் வந்து நம்ம லிக்விட் ட்ராப் மாடலை வச்சுமே எல்லா விஷயத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த கேஸ் பாருங்கள். அசிமெட்ரிக் எஃபெக்ட் அண்ட் பேரிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது 2 கான்செப்டை வந்து உள்ளே கொண்டு வராங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள் asymmetric energy ரைட்டா. asymmetric energy term is depends on the neutron excess. இப்போ நியூட்ரான் எக்ஸஸ் இஸ் நத்திங் பட் n minus z ரைட்டா. என்னங்கிறது வந்து நியூட்ரான் நம்பர், இசட்டுங்கிறது வந்து டிஸ் அட்டாமிக் நம்பர் ரைட்டா. இப்போ ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுறோம் கழிக்கிறோம் ரைட்டா. அப்போ அண்ட் த டிகிரீசஸ் த நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி we can neglect the quantization of energy states individual nucleons. இப்போ இண்டிவிஜுவல் நியூக்ளியன்ஸான இருக்கக்கூடிய குவான்டைசேஷன் எனர்ஜி என்ன பண்ணுறோம் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணுறோம். ஓவராலாக இருக்கும் பார்த்தீங்களா. அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அதான் எஃபெக்டாக இருக்குது ரைட்டா. நெக்ஸ்ட் பாருங்கள். த நியூட்ரான் அசிமெட்ரி கிவ்ஸ் ரைஸ் டு த டிஸ்ட்ரப்டிவ் டேர்ம் இன் நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி. அப்போ நியூட்ரான் அசிமெட்ரிங்கிறது என்னது தட் இஸ் அசிமெட்ரி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு தட் சிமெட்ரி ஒன்று தட் சேம். அப்போ இந்த எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா நியூட்ரான் மீன்ஸ் தட் இஸ் ஐசோட்ரோபிக் எஃபெக்ட் ரைட்டா. இந்த அசிமெட்ரிக்கு பேரிட்டிலானது எதுக்கு வரும் தட் இஸ் ஐசோட்ரோபிக் ரைட்டா. ஐசோட்ரோபிக் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ இந்த நியூட்ரான் அசிமெட்ரி வந்து இதனால் என்ன பண்ணுது அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய பைண்டிங் எனர்ஜி வந்து டிஸ்டர்ப் பண்ணுது ரைட்டா. அந்த டேர்ம்ஸ் பாருங்கள். இந்த எக்ஸஸ் எனர்ஜி பெர் நியூக்ளியன் இஸ் proportional to n minus z by a. Then the total number of excess neutrons is n minus z. The total deficit in nuclear binding energy is proportional to the product of these. அப்போ என்னென்னு வருது பாருங்கள். அப்போ பைண்டிங் எனர்ஜி equal to minus AA into a minus 2z the whole square by a ரைட்டா. இதான் பார்த்தீங்கன்னா இந்த அசிமெட்ரிக் எனர்ஜி டேர்முக்கான டேர்ம் ரைட்டா. அசிமெட்ரிக் எனர்ஜிக்கான டேர்ம் ரைட்டா. நெக்ஸ்ட் அப்போ இல்லை ஏங்கிறது தட் இஸ் அசிமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 19 மெகா எலக்ட்ரான் வோல்ட்.
பேரிங் எஃபெக்ட் பாருங்கள். தட்ஸ் பேரிங் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். தட் இஸ் ஆட் ஈவன் இந்த மாதிரி இந்த நியூக்ளியர் ஸ்பின் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் தட் இஸ் வி எக்ஸ்போர்ட் த பேரிங் ரைட். அந்த இதில் ஸ்பின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அப்போ பாருங்கள், இன் லிக்விட் ட்ராப் மாடல் வி ஹவ் omitted the intrinsic spin of the nucleus. This corrected by adding the pairing energy term is given by. அப்போ பை இந்த லிக்விட் ட்ராப் மாடல் வி ஹேவ் த ஒமிட்டட் த இன்டென்சிக் ஸ்பின். ஆனால் அப்படி வந்து ஒமிட் பண்ண முடியாது ரைட்டா. ஏன்னா இந்த ஸ்பின் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் ரைட்டா. திஸ் கரெக்டட் ஆடிங். அப்போ என்ன பண்ணுறோம், அதை வந்து கரெக்ட் பண்ணுறோம். அப்போ அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேர்ம் வச்சு அந்த 3 டேர்மில் என்னது நம்ம கரெக்ஷன் பண்ணுறோம். அப்போ அந்த கரெக்ஷன் தான் பாருங்கள். பைண்டிங் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு +or - AP/A⁴ ரைட்டா. இதில் அப்போ அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்போ வரும் பாருங்கள், மைனஸ் ஃபார் தி ஆட் நியூக்ளியஸ் ஃபார் தி ப்ளஸ் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈவன் நியூக்ளியஸ். அப்போ ஈவன் நியூக்ளியஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஈவன் ப்ரோட்டானும் சரி நியூட்ரானும் சரி தெரிச்சு ஈவனாக இருக்கும்போது ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கும்போது, இன்கேஸ் ஆட் ஈவன் ஆட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தட் இஸ் 0. தட் இஸ் பேரிட்டி டேர்ம் இஸ் 0 1 ரைட்டாக. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ ஏபி பாருங்கள், தட் இஸ் பேரிங் எனர்ஜிக்கான கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், அதற்கான வேல்யூ 33.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ரைட்டா. அப்போ இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸுமே நம்ம 5 டேர்ம்ஸ் சொல்லிக்கோமா, அந்த 5 டேர்மையுமே கம்பேர் பண்ணி எப்படி இருக்கும் பாருங்கள். பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல் டு இந்த நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு ரைட்டா. நம்ம இன்ன வரைக்கும் வந்து லிக்விட் ட்ராப் மாடல் என்ன அதற்கான அசம்ஷன் பார்த்தோம். அதுபோக செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா பார்த்துட்டோம். சரி, இதனால் என்ன அட்வான்டேஜ், அதுபோக என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்க போகிறோம். எந்த ஒரு கண்டுபிடிப்புனாலும் அது ஓன் அட்வான்டேஜ் ப்ரோஸ் அது கான்ஸ் ரெண்டுமே இருக்கும் ரைட்டா. அப்போ பாருங்கள், அதுக்கான மெரிட்ஸ் அதுக்கான பாருங்கள். த அப்சர்வ்டு பைண்டிங் எனர்ஜி ஆஃப் நியூக்ளி அண்ட் தி ஸ்டெபிலிட்டி அகேன்ஸ்ட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா டிஸ்இன்டகிரேஷன் அண்ட் ஸோ நியூக்ளியர் ஃபிஷன் ரைட்டா. இந்த நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி அகேன்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலாம், மறக்காமல் பாருங்கள் ரைட்டா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், த கால்குலேஷன் ஆஃப் அட்டாமிக் மாசஸ் அண்ட் பைண்டிங் எனர்ஜி கேன் டன் வித் குட் அக்யூரேசி வித் லிக்விட் ட்ராப் மாடல் ரைட்டா. இட்ஸ் டிமெரிட் பாருங்கள், இட் ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் மேஜிக் நம்பர்ஸ். இந்த மேஜிக் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்ட் ரைட்டா. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம லிக்விட் ட்ராப் மாடலுக்கு அடுத்து என்ன இருக்குது, கலெக்டிவ் மாடல் இருக்குது, ஷெல் மாடல் இருக்குது பார்த்தீங்களா. இதில் இந்த ஷெல் மாடலில் தான் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து மேஜிக் நம்பர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆல்சோ ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் த மெஷர்டு ஸ்பின்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் ஆஃப் நியூக்ளி ரைட்டா. இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியல, டிமெரிட்ஸ். இதெல்லாம் டிமெரிட்ஸ் ஆஃப் தி லிக்விட் ட்ராப் மாடல் ரைட்டா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. புதுசாக இருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு 9 யூனிட்டுக்கு டிஆர்பி நம்ம வந்து நடத்தியிருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள் ரைட்டா. சரி.